அன்பு நண்பர்களே, ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன், சென்னை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதை விதை நிகழ்விலே, கையில் கிடைத்ததை வீசிவிட்டான், கல்லல்ல அது வைரம். பேய்க்கு படைத்ததை கூசி தொட்டான், பொய்யெனும் மது கோரம். வாய்க்கு வந்ததை ருசித்து கெட்டான், வாய் வயிற்றின் வீரியம். நோய்க்குத்தானே வழிவகுத்தான், நிம்மதியற்ற காரியம். வாய்க்கு வந்ததை ருசித்து கெட்டான், வாய் வயிற்றின் வீரியம். நோய்க்குத்தானே வழிவகுத்தான், நிம்மதியற்ற காரியம். தப்பு செய்வோர் திருந்தச் செய், தலை சிறந்த நோக்கு. உப்பை போல ருசிக்கவை உலகளாவிய சீக்கு. எப்போதும் இங்கு கொலை வரி பொய் ஏமாற்றுகின்ற உலகம். அப்பப்பா நெஞ்சில் தன்னலம் மெய், அதனால் இன்று கலகம். எப்போதும் இங்கு கொலைவரி பொய் ஏமாற்றுகின்ற உலகம். அப்பப்பா நெஞ்சில் தன்னலம் மெய், அதனால் இன்று கலகம். விளையாட்டு பிள்ளைகள் போன்று வேலையில்லா இளைஞர், மழையில்லாது பயிர்கள் இன்று மகிழ்ச்சி குன்றி உழவர். இளையோடுகின்ற பிண நோய்கள், இமைப்பொழுதும் மது போதை. வளையவரும் பண பேய்கள், வறட்சியே இன்றைய பாதை. இளையோடுகின்ற பிண நோய்கள், இமைப்பொழுதும் மது போதை. வளையவரும் பண பேய்கள், வறட்சியே இன்றைய பாதை. முருங்கையை ஒடித்து வளர்த்து மக்களை படிக்க வைத்து, இருமாப்பை அடித்து ஒழித்து இயற்கையை வணங்கி துதித்து. உருப்படுவோம் மண்ணில் உழைத்து உதவி செய்வோர் அச்சாணி. விருப்பாவோம் விண்ணில் முளைத்து வளர்ச்சிக்கு உச்சாணி. உருப்படுவோம் மண்ணில் உழைத்து உதவி செய்வோர் அச்சாணி. விருப்பாவோம் விண்ணில் முளைத்து வளர்ச்சிக்கு உச்சாணி. சிறுமை உடைத்து பன்முகம் எடுத்து சீரும் சிறப்பும் பெற்று, வறுமை துடைத்து வளர்ச்சி எடுத்து வலம் வருவோரை போற்று. திறம்பட கற்று தீமையை மிதித்து தாய் தந்தையின் பற்று. உறவிடம் பெற்று அன்பை மதித்து உயர் விந்தையை ஏற்று. திறம்பட கற்று தீமையை மிதித்து தாய் தந்தையின் பற்று. உறவிடம் பெற்று அன்பை மதித்து உயர் விந்தையை ஏற்று. உல்லாசபுரியில் ஊஞ்சலாடு, உழைப்பு ஒன்றே பந்தம். நல்லோர் வரிசையின் முன் கூடு, நலிவை நீக்கவே சொந்தம். உல்லாசபுரியில் ஊஞ்சலாடு, உழைப்பு ஒன்றே பந்தம். நல்லோர் வரிசையின் முன் கூடு, நலிவை நீக்கவே சொந்தம். கல்லாமை இல்லை என கனிவோடு, கசடர கற்கவே பாடம். இல்லாமை தொல்லை துணிவோடு தேடு, இளைஞர் ஏற்கவே வேடம். கல்லாமை இல்லை என கனிவோடு, கசடர கற்கவே பாடம். இல்லாமை தொல்லை துணிவோடு தேடு, இளைஞர் ஏற்கவே வேடம். நன்றி, வணக்கம்.